இப்படி செஞ்சு பாருங்களேன் ஜாம் ரெசிபியை. கடை ஜாம் அளவுக்கு உங்களுக்கு ஜாம் சூப்பர் டேஸ்டியா இருக்கும். ஜஸ்ட் 3 இன்கிரீடியன்ஸ் வச்சு வீட்லயே செய்யலாம். அது ஒரு 20 மினிட்ஸ்ல நம்மளுக்கு செஞ்சு முடிச்சிடலாம். என்ன ரெசிபின்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி ஜாம் ரெசிபி தான். அது வந்து நீங்க எந்த ஸ்ப்ரெட்டுக்குனாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கிடலாம். ஸோ இதுக்கு நான் வந்து பெரிஸ், அதாவது என்ன பெரிஸ்னாலும் எடுத்துக்கலாம். நான் ஸ்ட்ராபெரி எடுத்துருக்கிறேன். இந்த பெரிஸை நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா ட்ரை பண்ண பிறகு நம்ம ரஃபா சாப் பண்ணி எடுத்துக்கலாம். பியூரி மட்டும் தயவு செஞ்சு எடுத்துறாதீங்க. இந்த ஜாம் ரெசிபி உங்களுக்கு சேஞ்ச் ஆயிரும், டேஸ்டே சேஞ்ச் ஆயிரும். சரி, நல்லா ரஃபான சாப் பண்ண ஸ்ட்ராபெரிஸை 2 கப்ஸ்க்கு நான் 1 கப் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது 2:1 ரேஷியோல நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு லிடை வச்சு கவர் குக் பண்ணுங்க மீடியம் ஹீட்ல. அப்படி மீடியம் ஹீட்ல குக் பண்ண முடிச்சு சுகர் எல்லாம் மெல்ட் ஆகி ஸ்ட்ராபெரியோட நல்லா குக் ஆயிட்டு இருக்கும். அந்த ஸ்டேஜ்ல வினிகர் இல்லாச்சுன்னா லெமன் ஜூஸ் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. திருப்பி கவர் குக் பண்ணுங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு பாத்தீங்கன்னா நல்லா பபிள் அப் ஆகி வரும். இந்த கன்சிஸ்டன்சில நீங்க என்ன பண்ணுங்க, மீடியம் ஹீட்ல இருந்து லோ ஹீட்டுக்கு நல்லா மாத்திட்டு நல்லா குக் பண்ணுங்க. ஒரு 10 மினிட்ஸ்ல பாத்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராபெரிஸ் நல்லா குக் ஆகி நல்லா கம்பைன் ஆகி வந்திருக்கும். அண்ட் ஸ்பூன்ல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அது ஒட்டாம இருக்கும், அதாவது 2 லைனும் ஜாயின் ஆகாம இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு போதுமானது. இதை நீங்க ஓவர் குக் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப வந்து அந்த பெக்டின் கண்டென்ட் அதுல இன்க்ரீஸ் ஆகி ரொம்ப ஹார்டன் ஆயிரும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சில ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சுட்டு நீங்க வந்து ஸ்டோர் பண்ணி வைங்களேன். சூப்பரா உங்களுடைய வீட்ல ஜாம் ரெடி ஆயிரும்.